லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு காரியம், இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அப்போ கூப்பிடுகிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நான் இன்னைக்கு ஆராதனை நடத்தும் பொழுது சொன்னது போல அநேக காரியங்களை ஜபித்து அது நடக்காம இருக்கும் பொழுது நாம் ஒருவேளை அந்த காரியங்களை மறந்து போகலாம். ஆனா நம்மை உருவாக்குனதான கர்த்தர் அந்த விஷயங்களை ஒருபோதும் மறந்து போவதில்லை. ஆமே. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வேன். யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிறார்? இரவும் பகலும் ஜபிக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு காலதாமதமாக அல்ல, சீக்கிரமாகவே நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேருக்கு நியாயம், நீதி, ஆமை, கர்த்தருடைய தயவு சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? ரிகலபா சம்தர் பிரமாந்தனா ரப்துனா ரமர்த்தனா. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஆமை பல நாட்களாக கண்ணீரோடு, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு நியாயம் நடக்கணும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் என்று சொல்லி இரவு பகலாக எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜபிக்க முடியுமோ அந்த நேரமெல்லாம் போராடி ஜபிக்கிறதான காரியங்களுக்கு இப்பொழுதும் தடையாக சத்துருவானவன் போட்டு கொண்டிருந்தான் என்றால் சீக்கிரத்திலேயே நியாயத்தை செய்கிறதான கர்த்தர் நம் நடுவில் வெளிப்பட போகிறார். சீக்கிரத்திலே நியாயம் வெளிப்பட போகிறது. அந்த காரியத்தை ஆண்டவர் சொன்ன பிற்பாடு ஒரு பாயிண்ட் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அந்த பாயிண்ட் நல்லா பாருங்க. ஆண்டவர் நியாயம் செய்வார், ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்வார். நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை எல்லாம் நம் தேவன் நமக்கு செய்து கொடுப்பார். கடைசி காலத்தில் விசுவாசத்தை நஷ்டப்படுத்துகிறதற்காக நியாயம் செய்கிறதான கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள விடாதபடிக்கு சத்துருவானவன் போராட பார்ப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நியாயம் செய்கிறவர் உண்மை உள்ளவர் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் ஆமை விடாம, என் தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், என் தேவன் ஒரு அதிசயத்தை காண வைக்க வேண்டும், நான் சொல்லி சொல்லி புலம்புகிறதான ஒவ்வொரு காரியங்களுக்கும் என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நீ காட்ட வேண்டும் என்கிறதான விசுவாசத்தை ஆபிரகாமை போல ஆமை காணாமல் இருந்தும் நம்புகிறதான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நாம் மாற்றப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயம் செய்யாமல் இருப்பேனோ உங்களுக்காக நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. இந்த உபவாச கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் நியாயத்தை செய்ய போகிறேன், உங்களுக்காக நியாயத்தை செய்ய போகிற, நீங்க கிரகிக்க முடியாதது, நீங்க சிந்திக்க முடியாதது, நீங்க உங்களுடைய சிந்தையில கூட தோன்றாதது, தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்பாக உங்களை என்னை கண்டுகொண்டதான பரிசுத்த ஆவியானவர் நியாயம் செய்கிறவராக உங்கள் நடுவில் இன்றைக்கு வெளிப்பட்டு கடந்து வருவாராக.
ரோத்து ரிபால் பிரமாந்தனா ரமர்த்தனா பௌரா அர்த்த பவுனாதனா ரமர்த்தனா ஆவியானுடைய பிரசன்னா இந்த ஆரம்ப நேரத்தில் வெளிப்பட்டு நிற்கிறத உணர்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் கால தாமதமானதான விஷயங்கள், ஜபித்தும் கால தாமதமான விஷயங்கள், ஸ்தோத்திரம் பண்ணியும் கால தாமதமான விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் இதோ தீவிரமாக செய்து முடிக்கிறதான காலத்தை கொடுக்க போகிறார். ஆராதனை நடத்தும் பொழுது 2025வது வருடத்தை சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஆமே பரிபூர்ணமாக ஒரு விஷயத்தை பேசினார். இனி உள்ள 3வது மாதம் ஆமே ஸ்தோத்திரம் துவங்கினதான இந்த நாட்களிலிருந்து ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு மாதங்களிலும் உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை உங்க கண்கள் முன்பாக நான் காட்ட போகிறேன். நீங்க சிந்திக்க முடியாததான, நீங்க எண்ண முடியாததான, நீங்க கிரகிக்க முடியாததான காரியத்தை உங்க தலைமுறைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக, நீங்க வேண்டிக் கொண்டதான காரியங்களுக்காக நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நியாயம் செய்கிறதான கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர். இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் சில விஷயங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது உடனே நடக்கிறதான காரியங்கள் உண்டு. சில விஷயங்கள் காலதாமதமாக நடக்கிறதும் உண்டு. உடனே நடக்கிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது, நடக்கும் பொழுது பயங்கரமாக சந்தோஷப்படுகிறது உண்டு. காலதாமதமாக சில விஷயங்கள் நடந்தால் உடனே ஆமே ஸ்தோத்திரம் நம்ம சோர்ந்து போகிறது உண்டு. காலதாமதமாக நடக்கிறதையும் உடனே நடக்கிறதான காரியம் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது குஷ்டரோகி ஆண்டவர் தொட்டார், உடனே சௌக்கியம் நடந்தது, உடனே சௌக்கியம் நடந்தது. பல காரியங்கள் அவங்க தேடி பார்த்திருப்பாங்க, பல வைத்தியர்களை தேடி பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த குஷ்டரோகிக்கு உடனே சௌக்கியமாகும் பொழுது அவனுடைய இருதயத்தில் பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எழுந்து காற்றையும் கடலையும் ஆண்டவர் அமைதல் படுத்தினார். உடனே உடனே அந்த காற்றும் கடலும் அமைதலாக்கப்பட்டது. அப்போ நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், குடும்பங்களில் எழும்புகிறதான விஷயங்களில் ஒரு அமைதல் படுத்துகிறதான ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். நாளைக்கெல்லாம் அமைதலாக போகிறது. உடனே ஆண்டவர் அமைதல் படுத்துவாராக, உடனே அமைதல் படுத்துவாராக. சத்துருவை கொஞ்சம் கூட எழும்புகிறதற்கு அனுமதிக்க கூடாது. ஆமென், 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 ஆமென். நம்முடைய ஜபத்துக்கு என்ன பதில் இல்லையா? நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் நியாயம் கொடுக்க மாட்டாரா? நம்முடைய ஜபங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறவரா? இன்றைக்கு அவர் மரித்து போய் இருக்கிறதான தேவனா? இல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உடனே பதில் கொடுக்கக்கூடியதான காரியங்களுக்கு கர்த்தர் உடனே பதிலை கொடுப்பார். உடனே நியாயம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு உடனே நியாயம் கொடுப்பார். ஆண்டவர் அதை நமக்கு ஒரு பிராக்டிக்கலாக காட்டி கொடுத்திருக்கிறார். காற்றையும் கடலையும் அமைதல் படுத்த ஆண்டவர் நாளைக்கு என்று சொல்லி எடுக்கல, அடுத்த நாள் என்று சொல்லி எடுக்கல. உடனே எழும்பி காரங்களை உயர்த்தி அமைதல் படுத்தி ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர், என் தேவன் நாம் ஆராதிக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போய், நாளை உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேன், அடுத்த நாள் ஆமே அடுத்த வருஷம் தான் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அதுக்கும் அடுத்த வருஷம் தான் ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி கால தாமதம் பண்ணவில்லை. ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது உடனே ஆண்டவர் அற்புதம் செய்தார், உடனே அற்புதம் செய்தார். நான் சொல்லுகிறேன், நமக்கு திறக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் கால தாமதமாகி இருந்து கொண்டிருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உடனே சிலதை திறக்க போகிறார், உடனே திறக்க போகிறார். ஆமென். உடனே திறந்த அற்புதமாக இருக்கும்,
உடனே திறந்த ஆச்சரியமாக இருக்கும். உடனே திறக்கப்படுகிறதான காரியங்கள் நம்மால கிரகிக்க முடியாத காரியங்களாக இருக்கும். நம்மால சிந்திக்க முடியாத காரியங்களாக இருக்கும். உடனே சிலது திறக்கப்படுவதாக. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டு கேட்டதான காரியங்களுக்கு மறுபடி இல்லாம இருந்து கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் தீவிரமாக நியாயம் செய்ய போகிறார். உடனே திறக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் விஷயத்துல உடனே திறக்க போகிறது. என் காரியங்களுக்கு உடனே திறக்க போகிறது. என் குடும்ப காரியங்களில் சில காரியங்கள் ஆண்டவர் உடனே திறக்க போகிறார். ஆமை கால தாமதம் பண்ணாம உடனே திறக்க போகிறார். கையை உயர்த்தி வரல சொல்லுங்க பார்க்கலாம். மனதுருக்கத்தின் தேவன் நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். உடனே திறக்கிறதற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அசுத்தாவி பிடித்திருந்தவன, ஆமென், அந்த அசுத்தாவியை பார்த்து ஆண்டவர் அதட்டினார். நாளைக்கு அது மாறல, உடனே மாறி போயிருச்சு. இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசும் பொழுது உடனே மாறி போக வேண்டும் என்கிறதான சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டு. ஆமாம், பல வருடங்களாக நம்ம ஜெபிக்கிறோம். பில்லி சூனியம், போராட்டம், மந்திரக்கட்டு என் குடும்பத்தை விட்டு மாறி போகணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா அதற்கு ஒரு மறுபடி இல்லாம பின்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆவியானவர் சொல்லுகிறார், உடனே அதற்கு மறுபடி உண்டாக போகிறது. ஓ ரிபால் பிரபாந்தனா ரபர்த்தனா, உடனே அதற்கு மறுபடி உண்டாக போகிறது. கால தாமதம் அவர் பண்ணுவதில்லை. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறேன், அவர் இன்னார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறேன். உடனே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உடனே என் குடும்பத்தோடு போராடுகிறதான போராட்டம் உடனே அப்புறப்பட்டு போவதாக. தலைமுறைகளை தொடுகிறதான போர்கள் இயேசுவின் நாமத்தில் உடனே மாறி போவதாக. நாளைக்கு என்கிறதான காரியம் உன் வாழ்க்கையில இல்ல, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது விட்டு மாறி போவதாக. கீழ்ப்படியாமைகள் விட்டு மாறி போவதாக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆமென், ஸ்தோத்திர, சத்துருவானவன் போராடி கொண்டிருக்கிறான் என்றால் இப்பொழுது இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது புறப்பட்டு இப்பொழுதே மாறி போவதாக, உடனே மாறி போவதாக, இந்த நேரத்தில் மாறி போவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அவர் நியாயம் செய்வார். நம்ம தலைமுறைகளை விட்டு கொடுக்க மாட்டார், நம்முடைய குடும்பங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உடனே ஆண்டவர் சில போராட்டங்கள் நடுவில் இருந்து விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம், ஸ்தோத்திரம், 5ஆம் அதிகாரம் 28, 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமை, பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்க்க முடிகிறது. அவள் எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தின பிற்பாடும் ஆண்டவர் வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடர்ந்து தொட்டால், ஆமேன், அற்புதம் நடக்கும் என்கிறதான விசுவாசத்தோடு வந்தாள். அவள் தொட்ட உடனே கர்த்தருடைய சரீரத்திலிருந்து ஒரு அற்புதம் புறப்பட்டது. ஆமை, என் தேவன் பலவீனங்களை உடனே சபிக்கப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க யாராகலும் ஏதாகலும் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? யாராகலும் இதை கேட்கிறதான யாராகலும் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? உடனே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நியாயம் செய்கிறதான பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உடனே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அங்க வலி, இங்க வலி, அந்த பெயின், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, பல சிந்தைகளை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், தொட்ட மாத்திரத்திலேயே ஆமை பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சபிக்கப்படுத்தினதான கர்த்தர் உடனே உனக்கு ஒரு சபிக்கத்தை கொடுக்க போகிறார். நான் சொல்லுகிற விசுவாசிக்கிறீங்கன்னா அதை நீங்க இப்ப செய்யணும். ஆமை, உங்க சரீரத்தில் எங்க பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல கையை வச்சு உடனே சபிக்கப்படுத்துகிறதான வல்லமையின் தொடுதல் இன்றைக்கு என் சிரசு முதல் பாதம் வர பாயட்டும் என்று சொல்லி உங்க சாமை சரீரத்தில் இருக்கிறதான பலவீனத்தின் பக்கத்தில் கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், உடனே
சபிக்கம் உண்டாகட்டும், உடனே சபிக்கம் உண்டாகட்டும். அது நாளைக்கல்ல, இப்பொழுதே நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக. இது விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். ஆகவேதான் ஆரம்ப குறிவசனமாக வாசித்ததான அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண முடியுமா என்று சொல்லி அந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய தொடுதல் உங்க சரீரத்தில் உண்டாகும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஆமா, தேவையில்லாத பலவீனம் வரக்கூடாது, அங்க பெயின் இங்க பெயின் வரக்கூடாது, முட்டு வலி, ஆமா, தலைவலி வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தின உடனே சபிக்கம் உண்டாவதாக, உடனே சபிக்கம் உண்டாவதாக. மாறாத பலவீனங்கள் தொடக்கூடாது. தேவையில்லாத கட்டிகள் இயேசுவின் நாமத்தின கரைந்து போகட்டும். தேவையில்லாத பலவீனங்கள் கரைந்து போகட்டும். தேவையில்லாத டயர்ட்னஸ் இயேசுவின் நாமத்தின கரைந்து போகட்டும். தேவையில்லாத சூழ்நிலைகள் கரைந்து போவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே கட்டளையிடுகிற, இப்பொழுதே சரீரத்தை விட்டு புறப்பட்டு மாறி போவதாக. உடனே 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 உடனே, நாளைக்கல்ல, நாளைக்கல்ல, அடுத்த நாள் அல்ல, உடனே சபிக்கமாவதாக, உடனே சபிக்கமாவதாக. அல்லேலூயா. இது யாருக்கு நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். யாருக்கு ஆண்டவர் இந்த விடுதலையை கொடுப்பார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுப்பார். உடனே விடுதலை, உடனே சௌக்கியம். ஹல்லேலூயா. சில காரியங்கள் ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார், உடனே அற்புதம் நடக்கும். சில காரியங்களுக்கு காலதாமதமாகிறது உண்டு. காலதாமதமாகும் பொழுதுதான் விசுவாசிகளுடைய விசுவாசம் எங்க போகிறது என்று தெரியாது, எங்க போகிறது என்று தெரியாது. நல்லா கவனிக்கணும். காலதாமதமாகிறது ஒரு வேளையில சில காரியங்களுக்கு நல்லதுக்கு மட்டும்தான். ஆமென், 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 ஆமென். லாசருடைய மரணம் காலதாமதமாயிருச்சு, அது ஆசீர்வாதமாக எழுப்பினார். அநேக பேர் பேசுற அளவுக்கு மாற்றினார். இப்போ இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். உடனே நடந்துச்சா? அற்புதம் நடந்துச்சா? இங்க பாருங்க, நடந்துச்சா? உடனே நடந்துச்சா? இல்ல, நடக்கல. காலதாமதமானது. காலதாமதமானது அற்புதமா இருந்ததா? சங்கடமா இருந்துச்சா? அதிசயமா இருந்துச்சா? சங்கடமா இருந்துச்சா? அதிசயமா இருந்துச்சு. அப்ப நான் இன்னைக்கு நம்மளை பார்த்து, என்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சில கால தாமதங்கள் உலகம் பேசுகிறதற்காக ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவன் இத்தனை அற்புதம் செஞ்சானே, இவன் இவ்வளவு அதிசயம் செஞ்சானே, இப்ப போய் பாரு பிதாவே சொல்லி கேட்கிறாரே, இவரால ஒன்றும் பண்ண முடியாதா? எத்தனை பேர் நிந்திச்சிருப்பாங்க, எத்தனை பேர் பழி சொல்லி இருப்பாங்க, எத்தனை பேர் ஆமா ஒரு மாதிரி ஆமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இவருக்கு பின்னால நம்ம போயிட்டோமே, இவரை பின்தொடர்ந்து போனோம்னு சொல்லி எத்தனை பேர் பிரேக் அடிச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அந்த கால தாமதத்தை அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அற்புதமாக மாற்றினார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களை என்னை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது தீர்க்க தரிசனமா பேசுகிறார். சில காலதாமதம் உலகம் பேசுகிறதற்காக ஆண்டவர் மாற்றுவார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அந்த 1வது வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அற்புதம் அங்கே வெளிப்பட்டது, அங்கே வெளிப்பட்டது. அவர் ஆண்டவரே எனக்கு இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டது அந்த நேரத்தில் நடக்கலனாலும், கல்லறைக்கு துல்லியமான சூழ்நிலை கடந்து வந்தாலும் ஆச்சரியப்படத்தக்கதாக மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி உயிரோடு அவர் எழும்பினார், உயிரோடு எழும்பினார். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில எதெல்லாத்தையும் சத்துருவானவன் மரணத்துக்கு துல்லியமாக காலதாமதமாக்க வைத்துக் கொண்டிருக்கிறானோ அதெல்லாம் உன்னை ஒரு சாட்சியாக நிறுத்துகிறதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை மட்டும் நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு போகணும். இந்த வார்த்தையை எப்பொழுதும் சிந்திச்சுட்டே இருங்க. சில காலதாமதம் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது நன்மைக்கு மட்டும்தான்,
திண்மைக்காக அல்ல. என் தேவன் தீவிரமாக அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் தான். ஆனா சில விசுவாசிகளுக்கு, சில தேவ பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் காலதாமதமாகிறது உண்டு, சில விஷயங்கள் நடக்காம இருக்கிறது உண்டு. சோர்ந்து போக தேவையில்லை, அவர் நியாயம் செய்வார். நீ கல்லறைக்குள்ள இருந்தாலும் கல்லறையிலிருந்து எழுப்ப வல்லமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஆராதித்து என்ன பிரயோஜனம்? நான் ஸ்தோத்திரம் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று என்ன பிரயோஜனம்? நடக்கலையே என்று புலம்புகிறதான தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கல்லறை காலதாமதமானாலும் உடைக்கப்படும். ஓ ரிபால் பிரபா, உன் கல்லறை காலதாமதமானாலும் உடைக்கப்படும். ஆச்சரியப்படத்தக்கதாக மாற்றுவார். கர்த்தருடைய கிருபை உங்களுக்காக வெளிப்படும். தேவ பிரசன்னம் உங்களுக்காக வெளிப்படும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், இந்த இடத்துல இருக்கிறதான உங்களை பார்த்து தான் இந்த வசனத்தை பேச வைக்கிறார். காலதாமதமாயிருச்சோ, ஆமென் ஸ்தோத்திர, விசுவாசம் குறைந்து போயிருச்சோ காலதாமதத்தினால், ஆமென் சோர்ந்து போகாதீங்க பிள்ளைங்களே, சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களுடைய கல்லறைக்கு துல்லியமாக இருக்கிறதான அந்த விஷயத்திலிருந்து பரிபூர்ணமான ஒரு அற்புதத்தை அந்நிய கண்கள் காண கிருபை செய்ய போகிறார். ஓ ஸ்தோத்திரம், அநேக பேருக்கு அற்புதத்தின் சாட்சிகளாக உங்களை நிறுத்த போகிறார். எனக்கு இது நடக்குமா? என் வாழ்க்கையில் நான் இதை பார்ப்பேனா? என் வாழ்க்கையில் நான் இதை கண்டுகொண்டு சந்தோஷப்படுவேனா? எனக்கு எப்பொழுது ஒரு சமாதானம் வரும்? ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லறை உடையும். ஆமாம், இது தீர்க்க தரிசனமாக எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்களோ அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. கல்லறை உடையும். நானும் நீங்களும் ஆராதிக்கிறதான தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணத்தின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. காலதாமதமாக்குறது உன்னை தேசத்தின் நடுவில் சாட்சியாக நிறுத்திருக்கிறாங்க. காலதாமதமாகிறது தேசத்தின் நடுவில் உங்களை சாட்சியாக நிறுத்துகிறதற்காக. காலதாமதத்தில் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் திருப்பியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். திருப்பியும் ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். இழந்ததை திருப்பியும் பெற்றுக்கொள்ள போறீங்க. இழந்ததை திருப்பியும் ஆண்டவர் உங்க கையில கொடுக்க போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு குத்துகிறவர்கள் நாளைக்கு உங்களையே நோக்கி பார்க்கிறதான காலம் வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். ரிகம்தனா ரபர்த்தனா ரபல் பிரமாந்தனா ரமர்த்தனா நோக்கி கூப்பிடுகிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்துவதில்லை. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, நானும் என் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை? ஆமை, சத்துருவே நீ பல சூழ்நிலைகளை உருவாக்கி கல்லறைக்கு துல்லியமாக என்னை கொண்டு போய் வைத்திருந்தாலும் நான் அங்கிருந்து உயிரோடு எழும்பப்படுவேன். ஓ ரிபால் பிரபாந்தனா ரமர்த்தனா. இதுதான் நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு எழும்பி போங்க. ஆமென். நாள்பட்டு மரித்திருக்கிறதான விஷயங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நாள்பட்டு மரித்து போயிருக்கிறதான காரியங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப போகிறார். உங்க கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக காணப்போகிறது. ஆமை, கால தாமதங்கள் ஆமை உன்னை இன்னும் உருவாக்குறதற்கு, இன்னும் உன்னை உருவாக்குறதற்காக. ஆமே, ஸ்தோத்திரம். ரிபால் பிரமாந்தனா ரமர்த்தனா லம்தோ ரிகர்த்தனா ரபர்த்தன பௌரா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமை மரிக்கிறதற்கு முன்பாக, அடக்க பண்ணுகிறதுக்கு முன்பாக குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவர் ஆமை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இப்ப பாருங்க, எங்க இருந்து கூப்பிட்டாலும் அதே செகண்ட்ல ஆமே ஸ்தோத்திரம் கடந்து வருகிறார் என்றால், அன்றைக்கு நடந்ததான அந்த ஒரு காரியத்தினால நம்மை அத்தனை பேரையும், அந்த காலதாமதத்தினால நம்மை அத்தனை பேரையும் ஆமே மீட்டு கொண்டார் அவருடைய சகல துளி இரத்தத்தினால. காலதாமதம் ஒருபோதும் திண்மைக்காக அல்ல மக்களே, எல்லாம் நன்மைக்காக மட்டும்தான். நன்மைக்காக மட்டும்தான்.
நன்மைக்காக மட்டும்தான். நான் பார்க்கிறேன், கால தாமதமாகிறதான விஷயங்கள் ஆச்சரியமாக நடத்துகிறதற்காக நியாயம் செய்கிறதான கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? உங்க பக்கத்தில் இந்த உபவாச கூட்டத்தில் உங்க பக்கத்தில் கடந்து வந்திருக்க நான் நியாயம் செய்வேன், என் பிள்ளைகளுக்காக நியாயம் செய்வேன், என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் பார்த்தேன், என்னுடைய பிள்ளைகளுடைய முறவிலியை கேட்டு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்கிறதான இன்ப சத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றீங்களா? கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீங்களா? ரிகால் பிரபாந்தனா ரபர்த்தனா, தலை குனிந்த இடத்துல ஆமென் நியாயம் செய்கிறதான கர்த்தர் கடந்து வரப்போகிறார். இன்றைக்கு ஆராதனை நடத்தும் பொழுது ஆவியானவர் இந்த இடத்துல பேசினார். ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை நான் எழுப்ப போறேன்னு சொல்லி, உங்களை எழுப்ப போறேன்னு சொல்லி நியாயம் செய்கிறதான கர்த்தர், நியாயம் செய்கிறதான கர்த்தர் உங்க நடுவில் கடந்து வந்திருக்கிறார். ஆமென், நான் விசுவாசிக்கிறேன். இந்த நியாயத்தை தடைப்படுத்துகிறதற்காக உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக சோர்வுகளை சத்துருவானவன் கொண்டு வந்து பாப்பா. தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, எந்த சூழ்நிலைகளும் சத்துருவுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை நம்புறீங்கன்னா கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்துவதில்லை, உங்களை தலைக்குனிய அனுமதிப்பதில்லை. நியாயம் செய்கிறதான கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. என்ன வந்தாலும் அவரை நான் நம்புவேன். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன வந்தாலும் அவரை நம்புவேன், எது நேரிட்டாலும் அவரை நம்புவேன், எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புவேன். அவர் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கல்லறை போன்றிருக்கிறதான சூழ்நிலையே, ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதான் இன்றைக்கு முதல் வெட்கப்பட்டு போக போகிறாய், நீதான் வெட்கப்பட்டு போக போகிறாய். எனக்கு நேராக, என் தலைக்கு நேராக, நீ என்னுடைய தலைக்கு நேராக நான் எழும்பக்கூடாது, என் குடும்பம் எழும்பக்கூடாது என்பதற்காக நீ பாரத்தை வைத்து நிரந்தரம் என்று சொல்லி நீ வைத்திருக்கிறாய் என்றா, நான் ஆராதிக்கிறதான கர்த்தர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறபடியினால், எனக்கு அவர் ஆச்சரியமாக இருக்கிறபடியினால், என்னை விட்டு விலகாதவராக அவர் இருக்கிறபடியினால், எனக்கு நேராக நீ வச்சிருக்கிறத அந்த பாரத்தை ஆண்டவருடைய தூதர்கள் அனுப்பி இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அப்புறப்படுத்துகிறத உணர்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அப்புறப்படுத்துவாராக, ஆச்சரியப்படுத்தத்தக்கதாக அப்புறப்படுத்துகிறார். இனி அந்த கல்லறை மூடுவதில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தலை மேல வச்சிருந்ததான கல் இனி மூடுவதில்லை, இனி மூடுவதில்லை. நான் இது சொல்ல காரணம், இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது, இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அவர் திறந்தால் திறந்ததுதான், அவர் சொல்லே ஆகும், கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. கால தாமதம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகிறது, ஆச்சரியத்தை கொடுக்க போகிறது. The name of Jesus. Rikal Prabandana ரோத்தோ ரிபல் பிரமாந்தனா. கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஆமை தூங்காம, ஆமை சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார், கல் போல நீ எழும்பக்கூடாதபடிக்கு, உடனே ஒரு அற்புதம் நடக்க விடாதபடிக்கு, நீ எவ்வளவு முயற்சி பண்ணியோ சில காரியங்களை கண்டுகொள்ள விடாதபடிக்கு கல்லை வச்சு பூட்டி வச்சிருக்கிறான்னா, கல்லை வச்சு பூட்டி வச்சிருக்கிறான்னா, ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு உதவி செய்ய போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீ கிரகிக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆரம்பத்தில் சொன்னது போல, அவர் திறந்ததை எவனாலும் அடைக்க முடியாது, அவர் திறந்ததை எவனாலும் அடைக்க முடியாது. அவர் சிலதை திறக்க போகிறார். நான் இங்க இருக்கிறதான சிலருடைய குடும்பங்களில் பார்க்கிறேன், உங்க குடும்பத்தில் ஆண்டவர் சிலதை திறக்க போகிறார். யாராலும் அடைக்க முடியாது என்று சொல்லுகிறார். சார், இதை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினா. அக்கா பெற்றுக்கொள்ளுங்க, அம்மா பெற்றுக்கொள்ளுங்க, தேவ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினா. ஆண்டவர் சிலதை திறக்கிறார், ஆண்டவர் சிலதை திறக்கிறார். ஆமென். நியாயம் நடக்கிறது. பல வருஷத்தின் வேண்டுதல்களுக்கு நியாயத்தை ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை பேசி இருக்கிறார் என்றால், நியாயம் செய்யாமல் நீ எழும்பி போவதில்லை, நியாயம் செய்யாமல் எழும்பி போவதில்லை. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஜெயத்தோடு எழும்பினதான கர்த்தர்
உனக்கு நியாயம் செய்கிறவராக, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நியாயத்தை கொடுக்கிறவராக கடந்து வந்து கையை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரோல் தோரிமா பிரமால் பிரமாந்தனா அர்த்தம் பவுன தானப்தனா. உடனே நடக்கும் பொழுது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறதான நீ இன்றைக்கு சொல்லு, கால தாமதத்தையும் நான் அற்புதமாக அதை பார்க்க விரும்புகிறேன் தகப்பனே, அதிசயமாக பார்க்க விரும்புகிறேன். என் கண்கள் அதை பார்க்க போகிறது, என் கண்கள் அதை பார்க்க போகிறது. ஒரு விசுவாசியுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் உடனே அற்புதம் நடக்கும் பொழுது தேவனை துதிக்கிறதல்ல, கால தாமதமாக இருந்தாலும் தேவனை நோக்கி பார்க்கணும். அவர்களுக்கு தான் கல்லறை உடையும், அவர்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். அவர்கள் தான் உண்மையான விசுவாசி, அவர்கள் தான் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை ஆண்டவர் ஒருபோதும் விட்டு பிரிந்து போவதில்லை. எப்பொழுதும் உங்க கூட ஆண்டவர் டிராவல் பண்ணுவார். காரணம், எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்க. எல்லா சூழ்நிலைகளும் அவரை நோக்கி பார்க்கிறீங்க. அவர் உங்களை வெட்கப்படுத்துவதில்லை. நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வேண்டிக் கொண்டதான ஜபங்களுக்கு, இதுவரைக்கும் வேண்டிக் கொண்டதான காரியங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில கொடுக்க போகிறார். ஒருவேளை உடனே பதில் கொடுக்கலனாலும், உடனே பதில் கொடுக்கலனாலும் கால தாமதத்துக்கு அழகான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் நமக்கு வசனம் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய ஜபத்துக்கு கால தாமதமானது ஆச்சரியமாக அநேக பேர் பார்க்கிறதற்காக. ஆமென். அதுபோல ஆண்டவர் உங்களை மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதீங்க, விசுவாசத்தில் தொடர்ந்து கொள்ளுங்க. உங்க ஜபம் கிடைக்கிறது வரை, பெற்றுக்கொள்ளுகிறது வரை, நடக்கிறது வரை தொடர்ந்து கொண்டே இருப்பதாக நான் இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு இங்கிருந்து எழும்பி போகும் பொழுது, இந்த மாதத்திலிருந்து துவக்கம் முதல் ஸ்தோத்திரம், இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளாக அநேக சாட்சிகள் ஆண்டவர் உங்களுக்காக எழுப்ப போகிறார்.